ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் அதுல பாஸ்போரைலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹிஸ்டோன் பத்தியும் ஹிஸ்டோன்ல நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷனால வர பயன்கள் பத்தியும் நம்ம ஒரு சீரியஸா பார்த்துட்டு வரோம். ஹிஸ்டோன் பாஸ்போரைலேஷன் என்ன அமினோ ஆசிட்கள்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செரைன், ஹிஸ்டிடின், த்ரியோனைன், டைரோசின். ஹிஸ்டோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நியூக்ளியோசோமா பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ள 8 ஆக்டோமர், அதாவது ஹிஸ்டோன் 2A, ஹிஸ்டோன் 2B, ஹிஸ்டோன் 3, ஹிஸ்டோன் 4 இப்படி ஆக்டோமர் ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டா ஒரு ஆக்டோமரா பிரசன்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹிஸ்டோன்லயும் நமக்கு டெய்ல் ஃபார்மேஷன் இருக்கும். அது என் டெர்மினல் டெய்லா இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டோன் நியூக்ளியோசோமை சுத்தி இருக்கிறது தான் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ லூசா ரேப்பா இருக்கிறதும் டைட்டா ரேப்பா இருக்கிறதும் மாடிஃபை பண்ணக்கூடியது தான் இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். பட் பாஸ்போரைலேஷன் என் டெர்மினல்ல மட்டும் நடக்காம ஹோல் ஹிஸ்டோன் புரோட்டீன்குள்ளேயும் மாடிஃபை பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ பொதுவா இந்த 4 புரோட்டீன், அதாவது ஹிஸ்டோன் 3, ஹிஸ்டோன் 4, ஹிஸ்டோன் 2A, ஹிஸ்டோன் 2B, ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஹிஸ்டோன் புரோட்டீன்களையும் ஹிஸ்டோன் 3ல தான் ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். ஸோ இது அசிட்டைலேஷன் போலவே டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவேட்டரா இருக்கு. அதாவது டிஎன்ஏல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும், அதாவது எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும். அப்பதான் அந்த எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவேட்டரா இந்த பாஸ்போரைலேஷன் இருக்கு. இப்போ இந்த பாஸ்போரைலேஷன் எப்படி நடக்கும்னா பாஸ்பேட் குரூப்பை இந்த ஹிஸ்டோன் கூட ஆட் பண்றதும் எடுக்கிறதுமா இருக்கும். இந்த மாடிஃபிகேஷன் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் 2 என்சைம் மூலமா நடக்குது. இங்க பார்த்தோம்னா கைனேஸ் அப்புறம் பாஸ்பேட்டேஸ். ஸோ கைனேஸ் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டோன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டோன் 3 டெய்ல் எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணக்கூடியதா இருக்கு. பாஸ்பேட்டேஸ் ரிவர்ஸ், அதாவது பாஸ்பேட் குரூப்பை எடுக்கக்கூடியதா இருக்கு. அதுதான் பாஸ்போரைலேஷன். அதுக்கப்புறம் டி பாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மோஸ்டா 309 செரைன் அமினோ ஆசிட்கள்ல நடக்கக்கூடியது. ஸோ பாஸ்போரைலேஷன் பண்ணக்கூடியது எதுனா என்சைம் கைனேஸ், டி பாஸ்போரைலேஷன் பண்ணக்கூடியது வந்து பாஸ்பேட்டேஸ். இந்த பாஸ்போரைலேஷன் எப்படி நடக்கும்னா ஏடிபியான எனர்ஜில இருந்து உருவாகக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செரைன் எடுத்துக்கிறோம். ஸோ செரைன்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் இதை வந்து ஏடிபியில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாக் பண்ணும்போது இது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் மெக்னீஷியம் அயான், இந்த மெக்னீஷியம் அயான் தான் இந்த குரூப், இந்த கெமிக்கல் நேச்சரை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. ஸோ இந்த அட்டாக் வந்து OH குரூப்பை ரிமூவ் பண்ணி இங்க பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்றது மூலியமா செரைன் பாஸ்போ செரைனா மாறுது. ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா மாற முடியும். ஸோ இந்த சார்ஜ் டிஃபரன்சியேஷன் தான் ஃபர்தர் டிஎன்ஏ பைண்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கோ இல்ல டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கோ உதவக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் ப்ரோட்டீன்ஸ், எஃபெக்டார் ப்ரோட்டீன்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும். இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் வெறும் பாஸ்போரைலேஷனால மட்டும் இல்லாம மீதைலேஷன் அதுக்கப்புறம் அசிட்டைலேஷன் கூட சேர்ந்து தான் இது இயங்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதன் மூலமா ஜீன் எக்ஸ்பிரஷனை ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே, பொதுவா நம்ம பார்த்தோம் டிஎன்ஏ டேமேஜ்க்கு உதவக்கூடியது இந்த பாஸ்போரைலேஷன். ஸோ இந்த நார்மல் ஸ்டேட்ல நம்ம ஹெடிரோக்ரோமாட்டின் ஸ்டேட்ல தான் இந்த ஹிஸ்டோனையும் டிஎன்ஏவையும் ரேப்பா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது டிஎன்ஏ டேமேஜ் ஆகும்போது இந்த பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆனாதான் இது ஒரு யூக்ரோமாட்டின் ஸ்டேட்டுக்கு வர முடியும். ஸோ இந்த யூக்ரோமாட்டின் ஸ்டேட்ல இந்த நார்மல் ஹெடிரோக்ரோமாட்டின்ல இருந்து யூக்ரோமாட்டின் ஸ்டேட்டுக்கு இந்த குரோமாட்டின் மாறணும்னா அதுக்கு உதவக்கூடிய என்சைம் கைனேஸ். ஸோ இந்த கைனேஸ் எதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்? டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ் ஆர் எஃபெக்டர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஃபேக்டர் ப்ரோட்டீன்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்றதுனால ஒன்னு டிஎன்ஏ ரிப்பேர் பண்ண முடியும், இல்ல செல் சைக்கிள் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி அரெஸ்ட் பண்றதுனால இந்த டிஎன்ஏ டேமேஜை ரிவர்ஸ், அதாவது சரி பண்ணி திரும்ப பாஸ்பேட்டேஸ் என்சைம் மூலமா நார்மல் ஸ்டேட்டுக்கு, இந்த ராப்ட் ஹெடிரோக்ரோமாட்டின் ஸ்டேட்டுக்கு குரோமாட்டினை கொண்டு போக முடியும். டிஎன்ஏ டேமேஜ் சரி பண்ண முடியல அப்படின்னா ஸோ ஃபர்தர் என்ன ஆகும்னா அபாப்டாசிஸ் நடக்க பெறும். அந்த செல்லே வந்து செல் ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னுவோம். அதுதான் அபாப்டாசிஸ். ஸோ இந்த மாதிரி அபாப்டாசிஸ் செய்யறது மூலமா இப்போ ஒரு செல் கேன்சர் செல்லா மாறுறதை தடுக்க முடியும். அதை தவிர டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த பாஸ்போரைலேஷன் ஹெல்ப்பா இருக்கும். இப்போ ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் சைட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோன் 2A செரைன் 1. இப்போ ஹிஸ்டோன் டெய்ல் இருக்கு. ஸோ இந்த டெய்ல வரக்கூடிய இந்த சைட்ஸ் தான், அதாவது செரைன் 10, செரைன் 28 இந்த மாதிரி சைட்ஸ் இருக்கு. 309, டைரோசின் இந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன். அதுதான் ஹிஸ்டோன் 2Aல வரக்கூடிய செரைன் 1ல மாடிஃபிகேஷன் நடக்கலாம். ஆர் ஹிஸ்டோன் 2Aல 309, 119ல வர மாடிஃபிகேஷனா இருக்கலாம். ஒன்று டிஎன்ஏ ரிப்பேர் மோஸ்டா எந்த சைட்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோன் 2A செரைன் 139ல நடக்கும். ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம ஒரு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் கொண்ட இன்ஹிபிட்டரை பார்க்கலாம். ஸோ SP600125 இது ஒரு எஃபெக்டிவ் இன்ஹிபிட்டரா இருக்கு. ஸோ இந்த இன்ஹிபிட்டர் மைட்டோசிஸை தடுக்கிறது மூலியமா ஸோ இந்த ஹிஸ்டோன் 3 பாஸ்போரிலேஷனை தடுக்க முடியுது. ஸோ இப்போ பாஸ்போரிலேஷன் நடக்கல அப்படின்னா நமக்கு G2M ஃபேஸ்ல ஃபர்தர் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நடக்காம போகும். ஸோ இப்போ நடக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த டியூபுலின் பாலிமரேஷன் எல்லாம் வந்து நடக்காம இருக்கும். செல் டிவிஷன் அப்போ நமக்கு செல் ஃபர்தர் இந்த குரோமோசோம் உடைய இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் நடந்து செல் டிவிஷன் நடக்கிறத தடுக்கிறது மூலியமா இந்த டியூபுலின் பாலிமரைசேஷனை தடுக்க முடியுது. ஸோ இது ஒரு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் கொண்டதா இருக்கு இந்த இன்ஹிபிட்டர். ஹிஸ்டோன் பாஸ்போரைலேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.